நிறைய பேருக்கு வந்து ஹோலி ஸ்பிரிட்டை வந்து ஒரு நபரா பார்க்கறதுக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு நபரா பார்த்ததும் கிடையாது, ஒரு நபராக அவரை அறிந்ததும் கிடையாது. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, ஹி இஸ் a வெரி ரியல் பர்சன். ஒரு ரியல் பர்சன், ரியலா உங்க கூட ஒருத்தர் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை செய்தா எப்படி நீங்க உணர்வீங்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் தான் இந்த சத்திய ஆவியானவர். ரொம்ப பலவீனமா இருக்கிறோம், ரொம்ப நொந்து போறோம், ரொம்ப அடிபட்டுறோம், சில காரியங்கள்ல உறவுகள்ல பிரச்சனை வருது, சூழ்நிலையில பிரச்சனை வருது. இதுல இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு ஆறுதல் தேவைப்படுது. அதற்கு அவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆறுதல் செய்வதற்கு யாருமே இல்லாம நம்ம இருக்கும் பொழுது நமக்கு யார் தேவைப்படுறாரு? அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் போல மென்மையானவங்க இந்த உலகத்துல யாருக்குமே இல்ல. சோ ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம். அவரோட நேரம் செலவு செய்யுங்க. யாருக்கோ போன் பண்ணி புலம்புறதை விட்டுட்டு ஆண்டவரோட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய தேற்றுதல், அவருடைய கம்ஃபர்ட், அவருடைய ஆறுதல் உங்க இருதயத்துக்கு வரும். I want to give you a good news today. You are never lonely in life. You have the helper with you. தேற்றவாளன் உங்களோட இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறார். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிறார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கான இயற்கைக்கு அற்பாற்பட்ட ஒரு பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியானவர். அதை தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். எதற்காக? உலகம் முழுவதும் நீங்கள் அவருடைய சாட்சியாக இருப்பதற்காக. அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் வசனம் 4-5. Book of Acts chapter 1 verses 4 and 5. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக நடந்த காரியங்கள் இதெல்லாம். இயேசு கிறிஸ்து வந்து உயிரோட எழும்பின பிறகு 40 நாள் வந்து தம்முடைய சீஷர்களும் தம்மை பின்பற்றவர்களுக்கும் என்ன பண்றாரா, தம்மை காண்பிக்கிறார். கிட்டத்தட்ட 500 பேர் கிட்ட என்ன இயேசுவை நேரடியாக பார்த்தார்கள். உயிர் தெழுந்த இயேசுவை. I'm talking about the resurrected Jesus. இயேசு உயிர் தெழும் பொழுது சரீரத்துல உயிர் தெழுறார். ஆவியா அவர் வந்து நடமாடல இந்த உலகத்துல. அவர் உயிர் தெழுந்த பிறகு சரீரத்துல, எந்த சரீரத்தை சிலுவையில் அடித்தார்களோ அந்த சரீரத்தோட தான் அவரை அடக்கம் செய்தார்கள். அதே சரீரத்தோடு அவர் என்ன பண்ணார்? வல்லமையாக உயிர் தெழுந்தார். ஏன்னா அவருக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் உயிர் தெழுதலின் ஆவியானவராக இருக்கிறார். ஆமென். சோ இப்போ இயேசு எழும்பி அவர்களோட பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, அங்க அநேகர் வந்து கூடியிருக்கிறாங்க. சோ 500 பேர் கிட்ட கூடியிருந்தார்கள் என்று நம்ம பார்த்தோம், போன இதுல எல்லாம் பார்த்தோம். சோ என்ன சொல்றாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண போறாரு? வரப்போறாரு. நீங்க அதுக்காக என்ன பண்ண போறீங்க? அதுக்காக காத்திருங்கள்ன்றார். சோ இந்த 2 அன்றியும் அவர் அவர்களுடன் கூடி இருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். சோ இதுதான் மேட்டர். யோவான் வந்து இது எந்த யோவானை பத்தி எழுதியிருக்குன்னா, யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவருடைய சீஷன் யோவான் கிடையாது. இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் தி டிசைபிள் ஜான். இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஜான் த பேப்டிஸ்ட். யோவான் ஸ்நானகன். இயேசுக்கே ஒருத்தர் வந்து என்ன கொடுத்தாராம்? ஞானஸ்தானம் கொடுத்தாரு. பாத்தீங்களா? அவரை பத்தி எழுதப்பட்டிருக்கு. சோ யோவான் ஸ்நானகன் ஜலத்தினால, அதாவது தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. முழுக்க ஞானஸ்தானம், தண்ணீர்ல என்ன பண்றாரா? ஞானஸ்தானம் கொடுக்குறாரு. இன்னொரு ஞானஸ்தானம் நடக்க போகுது. நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீங்க. சில நாட்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆமென். இதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் போடு விஜய், 5வது வசனம் போடு. சோ 5வது வசனத்துல என்ன போட்டிருக்காருன்னா, சில நாட்கள் ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். சோ ஒரு கமாண்ட் மாதிரி கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, எருசலேம்ல இருங்க, எருசலேமை விட்டு விலகி போகாதீங்க. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் உங்களுக்குள்ள வந்த பிறகு ஆமென், நீங்க என்ன பண்ணலாம்? எருசலேமை விட்டு விலகி போகலாம். ஏன்னா ஒரு டெம்டேஷன், ஒரு டெண்டன்சி வந்துருச்சு அவங்களுக்கு. என்னன்னா, இந்த இயேசு உயிரோட எழும்பிட்டாரு, இவரை பத்தி நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் போய் சொல்லணும்ன்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு அவங்களுக்கு. இப்ப நம்மளே வந்து ஒரு அசாதாரணமான ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிட்டோம். யாருமே பார்க்காத ஒரு காரியத்தை நம்ம வந்து பார்த்துட்டோம்னா நமக்குள்ள ஒரு டெம்டேஷன்னா ஒரு எல்லாருக்கும் போய் சொல்லணும், எல்லாருக்கும் சீக்கிரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். சோ ஆண்டவர் அதான் சொல்றாரு, எப்பா எனக்கு புரியுது நீ எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா நீ என்ன பண்ணு,
நான் உனக்கு வாக்கு பண்ணிருக்கிறேன்ல, பிதாவானவர் ஒரு வாக்கு கொடுத்திருக்க, என்னது? பரிசுத்த ஆவியானவர் அனுப்புவார், பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற வரைக்கும் என்ன பண்ணணும்? அந்த ப்ராமிஸ் நிறைவேற வரைக்கும் நீ காத்திருக்கணும். சோ பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் நீ கிளம்பணும் அப்படின்றார். அப்படின்னு ஒரு கமாண்ட்மெண்ட் கொடுக்கிறார். He is telling them to wait for the promise. ஆமென். சோ இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து ஏற்கனவே இயேசுவானவர் சில காரியங்களை பேசி இருந்தார். அதுல அந்த சில வசனங்களை நம்ம பார்ப்போம். யோவான் 14:15-18. யோவான் 14:15-18. ஜான் 14:15-18. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நல்ல கவனிங்க. என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி சத்திய ஆவியான தேற்றவாளனை உங்களுக்கு தருவார். என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி. நல்லா புரிஞ்சுக்கணும். என்றென்றைக்கும் நம்மோட இருக்கிற ஒரே மனிதர் பரிசுத்த ஆவியானவர் தான். ஆமென். The Bible talks about the Holy Spirit as a real person. சத்திய ஆவியானவர் பாத்தீங்களா எப்படி அழகா அதை ஆண்டவர் டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க. நிறைய பேருக்கு ஹோலி ஸ்பிரிட்டை ஒரு நபரா பார்க்கறதுக்கு தெரியல. அவங்க ஒரு நபரா பார்த்ததும் கிடையாது, ஒரு நபராக அவரை அறிந்ததும் கிடையாது. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, ஹி இஸ் a very real person. அப்படிதான் இயேசுவானவரும் சொல்றார். சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை, another helper. ஆமென். ஒரு ரியல் பர்சன், ரியலா உங்க கூட ஒருத்தர் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை செய்தா எப்படி நீங்க உணர்வீங்களோ அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் தான் இந்த சத்திய ஆவியானவர். ஆமென். சோ இஸ் வெரி வெரி ரியல். அவர் எப்படி இருப்பாரா? என்றென்றைக்கும் உங்களோட இருப்பார். அது ரொம்ப முக்கியம். என்றென்றைக்கும் உங்களோட இருப்பார். இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதாவது பரிசுத்த ஆவியானவர் பற்றி ஒரு அழகான ஒரு குறிப்பு இங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சத்திய ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். ஆமென். ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகத்துல சத்தியத்திற்கு என்னது இருக்கு? பெரிய ஒரு பஞ்சம் இருக்கு. there is a huge scarcity of truth in this world. சத்தியம் ரொம்ப குறைவாக இருக்குது. அநேக இடத்துல சத்தியத்தை நம்ம பார்க்க முடியல. நிறைய காரியங்கள் மாயமாக இருக்குது. ஒரு மாய வேலையா இருக்குது. அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஏமாத்து வேலைகளாக இருக்குது. சத்தியமே இல்லாத ஒரு இடத்துல சத்தியத்தை மட்டுமே போதிக்கிற, சத்தியத்தை மட்டுமே காண்பிக்கிற ஒரு மனிதர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவரிடத்துல பொய் ஒன்றுமே கிடையாது. அவர்கிட்ட சத்தியம் மட்டும்தான் இருக்கு. எத்தனை பேர் புரியுது? எனக்கு இதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா சில நேரம் மனிதர்களை நம்ப முடியல. அவங்க உண்மையை சொல்றாங்களா, பொய் சொல்றாங்களா, இல்ல ஏதாவது ஒரு ஏமாத்து வேலையில இருக்கிறாங்களா அப்படின்ற நமக்கு ஒரு டவுட் வருது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? சத்திய ஆவியாக இருந்து சத்தியத்தை மட்டுமே வெளிப்படுத்துறார். எந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறார்? இயேசு கிறிஸ்து நமக்காக போதித்த சத்தியங்களை வெளிப்படுத்துறார். பிதாவை குறித்த சத்தியத்தை நமக்காக வெளிப்படுத்துகிறார். நம்மை குறித்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக அதை வெளிப்படுத்துறார். அதுவும் ரொம்ப முக்கியமா இருக்கு. என்ன குறித்த சத்தியம் எனக்கு நிறைய நேரம் தெரியாம இருக்கு. who I am, what is the real truth about me. என்ன குறித்த சத்தியம் என்ன, நான் யாரு, எதற்காக இந்த பூமியில் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார், என்ன நோக்கத்துக்கு வைத்திருக்கிறார், எதற்காக என்னை உண்டாக்கினார், என்னை சிருஷ்டித்தார் அப்படின்ற அது தெரியாததுனால அந்த சத்தியத்தையும் அவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்த. அதனால்தான் அவர் பேர் என்னது? சத்திய ஆவி. இன்னொரு நின்று போட்டிருக்கு, ஹெல்பர்னு போட்டிருக்கு. ஒரு ஹோலி ஸ்பிரிட்டுக்கு எவ்வளவு வேலை கொடுத்திருக்காரு பாருங்க ஆண்டவர். எவ்வளவு அற்புதமான ஒரு மனிதர் பாத்தீங்களா? சத்திய ஆவி அவர் தான். அப்புறம் வேற என்ன போட்டிருக்கு? நம்மோட எப்பொழுது இருக்கிறவர் அவர் தான். அபைட்ஸ் ஃபார் எவர். ஆமென். அடுத்தது 15வது வசனம் தான், மாத்தாதீங்க. 15th verse. அடுத்தது ஹெல்ப்பரா இருக்கிறார். நமக்கு நல்ல உதவி செய்யறாரு. உலகத்துல இருக்கவங்க நிறைய பேர் நமக்கு உதவி செய்யறது கிடையாது. நிறைய பேர் குடும்பத்திலே நிறைய பேர் நமக்கு என்ன பண்றது இல்ல, உதவி செய்யறது இல்ல. நிறைய பேர் நம்மள என்ன பண்றப்ப நம்மளை கைவிடுற மாதிரிலாம் இருக்காங்க. ஆனா இவர் எப்படி இருக்காராம்? ஒரு தேற்றவாளன் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது, தமிழ்ல வருது. இங்கிலீஷ்ல கம்ஃபர்டர்னு வருது, ஹெல்ப்பர்னு வருது. சில டிரான்ஸ்லேஷன்ல கம்ஃபர்டர்னு வருது, சில டிரான்ஸ்லேஷன்ல ஹெல்ப்பர்னு வருது. ஹல்லேலூயா. சோ கம்ஃபர்டர்ன்றது ரொம்ப அழகான ஒரு வார்த்தைல ஒரு ஆறுதலை கொடுக்கிற ஒரு மனிதராக நம்ம கூட இருக்கிறார். ஆறுதல் இல்லாதவர்களுக்கு அவர் ஒரு ஆறுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். நிறைய நேரம் நமக்கு ஆறுதல் தேவைப்படுகிறது. ரொம்ப பலவீனமா இருக்கிறோம், ரொம்ப நொந்து போறோம், ரொம்ப அடிபட்டுறோம். சில காரியங்கள்ல உறவுகள்ல பிரச்சனை வருது, சூழ்நிலையில பிரச்சனை வருது. இந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு ஆறுதல் தேவைப்படுது. அதற்கு அவர் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். ஆறுதல் செய்வதற்கு யாருமே இல்லாம நம்ம இருக்கும் பொழுது நமக்கு யார் தேவைப்படுறாரு? அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதை நான் பேசும்பொழுது எனக்கு ஒரு அருமையான பகுதி ஒண்ணு ஞாபகம் வருது. தாவீது பாத்தீங்கன்னா அதை சொல்றாரு. நான் அந்த வசனத்தை எடுத்துடுறேன்.
இதுதான் பரிசுத்த ஆவியானவர். பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேசும் பொழுதே நமக்கு வசனத்தை நமக்கு காண்பிப்பார். ஸ்பிரிட் ஆஃப் தட் இஸ் வை இஸ் கால்ட் தி ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத். ஒரே நிமிஷம் இருங்க. சங்கீதத்துல ஒரு அருமையான வசனம், அது எங்க இருக்குன்றதை மட்டும் நான் எடுத்துடுறேன். டக்குன்னு அந்த இடம் ஞாபகம் வர மாட்டேங்க, ஆனா வசனம் மட்டும் எனக்கு மனசுல வருது. அருமையான வசனம் சங்கீதம் 63:6. 63:6-7 படிக்கலாம். 6-7 63:6-7. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அடுத்தது, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆமென். பாருங்க, தாவீது அழகால படுக்கையின் மேல் உண்மை நினைத்து கொண்டிருக்கிறோம். சோ படுத்துக்கிட்டே நம்ம யாரை நினைச்சு கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவரை நினைச்சு கொண்டு இருக்கிறோம். அதுதான் அவர் எழுதுறாரு. படுத்துக்கிட்டே நிறைய நேரம் நான் என் வாழ்க்கையில இதை நான் பழகி இருக்கிறேன். நான் படுத்திருக்கும் பொழுது நான் ஆண்டவரை நினைத்துக் கொள்வேன், ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருப்பேன். அது மிகுந்த ஆறுதலை கொடுக்கும், ரொம்ப ஒரு பலத்தை கொடுக்கும். எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில? ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். சில நேரம் வந்து நம்ம யார்கிட்ட போய் என்னத்தை சொல்றது, யார்கிட்ட சொன்னாலும் ஒன்னும் புரிய போறது இல்ல. நிறைய பேருக்கு வந்து ஒரு நமக்கு யார்கிட்டயா சொல்லணும் அப்படின்னு தோணும்ல, நிறைய பேருக்கு அந்த இது இருக்கு. அதனால யாருக்காவது ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லாமா, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லாமா. நிறைய பேர் வந்து நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன், ஜெபம் பண்ணணும்னு ஃபோன் பண்ணிட்டு ஜெபம் பண்றதுக்கே விட மாட்டாங்க. என்ன அவங்க பிரச்சனையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க ஜெபத்திற்காக தான் ஃபோன் பண்ண பிரதர் அப்படின்னுவாங்க. நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணா எனக்கு ஜெபம் பண்றதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு 20-30 நிமிஷம் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, யார்கிட்ட போய் நான் இதை சொல்றது? ஸோ யாருக்கு ஃபோன் பண்ணலாம், எந்த ஊழியக்காரருக்கு ஃபோன் பண்ணலாம், எந்த சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணலாம், எந்த பிரதருக்கு ஃபோன் பண்ணலாம்? நான் சொல்றேன், உங்களோட எப்பொழுதும் ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் உங்களோட வாசம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சத்திய ஆவியானவர், ஒரு தேற்றவாளன் இருக்கிறார். அவரிடத்துல நீங்க பேசுங்க. ஒரு பிரதருக்கு ஃபோன் பண்ணலாம், ஒரு சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணலாம், யாருக்கா ஃபோன் பண்ணலாம். ஒரு தடவை ஃபோன் எடுப்பாங்க, 2 தடவை ஃபோன் எடுப்பாங்க, 3ஆவது தடவை ஃபோன் எடுக்க மாட்டாங்க. ஐயோ இவங்களா ஃபோன் பண்ணா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க, அரை மணி நேரம் பேசுவாங்க இவங்க அப்படின்ட்டு. கரெக்டா? நோபடி இஸ் ரெடி டு லிசன் டு another man's problem. யாருமே இந்த உலகத்துல அந்த அளவுக்கு என்னது இல்ல, இயேசு அளவுக்கு நல்லவங்க கிடையாதுங்க யாருமே. அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப நான் அதுதான் எப்பவுமே சொல்றேன். பரிசுத்த ஆவியானவர் போல மென்மையானவங்க இந்த உலகத்துல யாருமே இல்ல. சோ ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம். அவரோட நேரம் செலவு செய்யுங்க. யாருக்கோ ஃபோன் பண்ணி புலம்புறதை விட்டுட்டு ஆண்டவரோட பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய தேற்றுதல், அவருடைய கம்ஃபர்ட், அவருடைய ஆறுதல் உங்க இருதயத்துக்கு வரும். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நான் யார்கிட்டயாவது பேசணும்னா எனக்கு ஆறுதல் உண்டாகணும். சோ நான் என்ன முடிவு பண்ணிட்டேன், நான் அவர்கிட்ட பேசிடுறேன்னு. எதுக்கு நான் வந்து ஒரு மனுஷன்கிட்ட போய் பேசணும்? அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு? மிஞ்சி போனா பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? சரி பிரதர் கர்த்தர் பார்த்துப்பாரு, அவ்வளவுதான் அவரால் சொல்ல முடியும். இல்ல ஜெபம் பண்ணுவாரு. ஒரு தடவை கேட்பாரு, 2 தடவை கேட்பாரு, 3ஆவது தடவை போனே எடுக்க மாட்டாரு. ஐயோ இவரா கிரண் பால் பிரதர் தான் ஏதாவது சொல்லி அரை மணி நேரம் பேசி நம்மளும் ஒரு வழியா ஆகிடுவாருங்க அப்படின்னு ஓடிடுவாரு நீ பார்த்தோன்னே. அதுக்கு நான் என்னோட ஆண்டவர்கிட்ட நான் பேசுனா, அந்த ஆவியானவர்கிட்ட நான் பேசும்பொழுது எனக்கு என்ன உண்டாகுது? ஆறுதல் உண்டாகுது. அதான் தாவீது எழுதார், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அடுத்த வசனம் போடுங்க, 7வது வசனம். நீர் எனக்கு துணையா இருக்கிறதினால். சொல்லுங்க, அவர் எனக்கு துணையா இருக்கிறார். சொல்லுங்க, அவர் எனக்கு துணையா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல, பழைய உடன்படிக்கையில, மோசேயின் உடன்படிக்கையில தாவீதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதனால அவருக்கு இந்த வெளிப்பாடு வந்துருச்சு. நீர் எனக்கு துணையா இருக்கிறதுனால் உமது செட்டைகளின் நிலையில் நான் களி கூறுகிறேன். ஐ வில் ரிஜாய்ஸ் அண்டர் யுவர் விங்ஸ். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு களி கூறுதல் தேவைப்படுகிறது? ரிஜாய்சிங் அண்டர் த விங்ஸ் ஆஃப் காட். ஆமென். இந்த ரிஜாய்சிங், இந்த களி கூறுதல், இந்த மகிழ்ச்சி தான் உங்க எல்லாருக்கும் தேவைப்படுது. திஸ் இஸ் வாட் யூ ஆல் நீட். அவருடைய செட்டையின் கீழே. ஹல்லேலூயா, glory to God. ஆமென். சோ திரும்ப வந்துரும், அப்போஸ்தலருக்கு வந்துரும். திரும்ப அந்த வசனத்துக்கு வந்துருங்க விஜய். யோவான் 14:17 போடுங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சரி, ரொம்ப முக்கியமானது ஒண்ணுன்னா 16வது வசனமும் 17வது வசனத்திலையும் ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப எழுதுறாரு. சரிங்களா? 16வது வசனத்திலையும் சத்திய ஆவியானவர்னு வருதா? என்ன போங்க, 16th verse போங்க. என்றென்றைக்கும் உங்களோட இருக்கும்படி, என்றென்றைக்கும் உங்களோட இருக்கும்படி சத்திய ஆவியானவர். அடுத்த வசனம் வாங்க, 17th verse வாங்க. என்ன வருது பாருங்க, உலகம் அந்த சத்திய ஆவியான். திருப்பி வருது அதே வார்த்தை திரும்ப ரிப்பீட் ஆகுது, சத்திய ஆவியானவர். அவர் உங்களுடன் வாசம் பண்ணி, கடைசி லைன், அவர் உங்களுடன் வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். சோ ஒரு காரியத்தை வந்து இயேசு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாருன்னா ரொம்ப முக்கியம். 2 விஷயம் இங்க ரொம்ப திரும்ப திரும்ப வருது. என்னன்னா, சத்திய ஆவியானவர்,
உங்களுக்குள்ளே வாசம் பண்றார், உங்களோட இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? அதிக நிச்சயம் இது. திரும்ப திரும்ப சொல்றாருன்னா இது அதிக நிச்சயம். பைபிள்ல வந்து சில காரியங்களை வந்து ரிப்பீட் பண்ணிட்டே வருவாங்க. ரிப்பீட் நீங்க படிச்சீங்கன்னா பைபிள்ல இது வந்து ஒரு 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 வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் அண்ட் அஷூரன்ஸ். ஒரு நிச்சயத்தை எப்படி வந்து சொல்றது, திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்றாரு பாருங்க. தொடர்ந்து சொல்றார், சத்தியாவி உங்களோட என்றென்றைக்கு இருப்பார். அடுத்த வருஷத்துக்கு சத்தியாவி உங்களுக்குள்ளும் உங்களோடும் இருப்பதால் வாசம் பண்ணி. ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க அதிக ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதான் இதுதான் சந்தோஷமே. அவர் உங்களோட இருக்கிறான்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா லோன்லினஸ் இஸ் a very terrible feeling. எத்தனை பேருக்கு புரியுது? தனிமை என்பது ரொம்ப மோசமான ஒரு என்னது ஒரு 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 ஃபீலிங் ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வந்து தனிமை தான். இன்னைக்கு உலகமே தனிமையை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறது. அதனாலதான் உலகத்துல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மாவே இருக்க முடியல, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது இப்ப வந்து இந்த தனிமையை வந்து போக்குறதுக்காக தான் எல்லாரும் வந்து இந்த சோசியல் மீடியால இன்வால்வ் ஆகுறது, அதிகமாக வந்து சோசியல் மீடியால உட்காந்து வீடியோஸ் பாக்குறது. இப்ப சில பேர் வந்து எப்படி போயிட்டாங்கன்னா தனிமையை வந்து தாண்டணும்னு சொல்லிட்டு இவங்களே வீடியோ எல்லாம் போடுறது. ஏதாவது போய் இப்ப எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ போடுறது, எங்கேயாவது போய் நின்றுகிட்டு ஒரு வீடியோ போடுறது. நம்ம அதை பார்த்துட்டு ஐயோ அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க. நிறைய பேர் ஐயோ அவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க, இவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க அந்த புருஷன் பொண்டாட்டி பாருங்க எவ்வளவு டெய்லி வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த இது பாருங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னாரு, யாரோ ஒருத்தர் அவரு கட்டிக்க போற பொண்ணு வந்து ஒரு வீடியோ அமைச்சிருச்சான். இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாராம். வீட்டுக்கு வந்தோடனே அந்த ஹஸ்பண்ட் டயர்டா வீட்டுக்கு வந்தாராம். அந்த மனைவி நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வாங்க நம்ம உடனே வெளியே போறோம்னு அவரும் டப்புன்னு கிளம்பி வெளியே வந்துட்டாராம். உடனே ஆனா டயர்டா வந்தாராம். ஆனா டக்குன்னு வாங்க, இதெல்லாம் வீடியோல நடக்குது, நல்லா கவனிங்க, நேர்ல எல்லாம் நடக்கல, புரிஞ்சுக்கோங்க. இதை கேட்டுட்டு நீங்களாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உடனே வெளியே போயிட்டாங்க. உடனே அந்த பொண்ணு கேட்டுச்சா, நீனு இப்படி இருப்பியா கல்யாணத்துக்கு அப்புறம்? அந்த பையன் பாவம் உண்மையை சொல்லிட்டான். ஏமா டெய்லி டயர்டா வருவேன், டயர்டா வந்தோடனே வெறும் வயிற்றுல சோறு தண்ணி இல்லாம பட்னியெல்லாம் வெளியெல்லாம் வர முடியாது, கொஞ்சம் சோறு கீறு போட்டா சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணுவேன் வெளியே வரணும்னு அது கோவம் வந்துருச்சு அந்த புள்ளி. இதுதான் நிறைய பேருக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. சோசியல் மீடியா பார்த்து கெட்டு போற கும்பல் தான் நிறைய இருக்கு இன்னைக்கு. அங்க இருக்கிறவன் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னங்க அவன் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு லைக்ஸ் வரணும், அவனுக்கு வந்து நிறைய இது வரணும், காசு வரணும். அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கான், நாங்கெல்லாம் அப்படி இருக்கிறோம், நாங்கெல்லாம் இப்படி இருக்கிறோம், நாங்கெல்லாம் எப்பவுமே இப்படி அப்படி நடிக்கிறோம். அதை பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்படிதான் இருக்கும் போல வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அதான் புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். சோ நிறைய பேருக்கு இந்த லோன்லினஸ், இந்த தனிமையை வந்து கொல்றதுக்காக ஏதோ எல்லாம் பண்றாங்க. டு கில் லோன்லினஸ் எதாவது பண்றாங்க. நான் சொல்ல நீங்க லோன்லியா இல்ல. I want to give you a good news today. You are never lonely in life. You have the helper with you. தேற்றவாளன் உங்களோட இருக்கிறார். ஆமென். அவர் எப்பொழுதும் உங்களோட இருக்கிறார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்க தனிமையா இல்ல சொல்லுங்க, நான் தனிமையா இல்ல. I am not alone. I am never alone. I am never alone சொல்லுங்க. நான் தனிமையா இருக்கவே முடியாது, எப்பொழுதும் அவர் என்னோட இருக்கிறார், என்னோட பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் அவரோட என்ன பண்ண முடியும், பேசிக்கொண்டே இருக்க முடியும். அடுத்த வசனம் போடுங்க, 18. ரொம்ப முக்கியமான வசனம் 18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக என்ன பண்ண மாட்டேன், விடேன், உங்களிடத்தில் வருவேன். திக்கற்றவர்கள், அதுக்கான சரியான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா அனாதைகள். இங்கிலீஷ்ல ஆர்ஃபன்ஸ் போட்டாங்க, கரெக்டா போட்டிருக்கு. திக்கற்றவர்கள்னா யாரும் இல்லாதவர்கள், உதவி இல்லாதவர்கள், அனாதைகள், தங்களுக்குன்னு யாருமே கிடையாதுன்றாங்க பாத்தீங்களா, அனாதைகள். அப்படி நான் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் இதை வாக்கு பண்ணி சொல்லுகிறார். ஐ வில் நாட் லீவ் யூ as orphans. அப்படின்னா என்னது, எப்பொழுதும் உனக்கு ஒத்தாசை உண்டு. பழைய ஏற்பாட்டுல ஒரு அருமையான வசனம் சங்கீதத்துல ஒரு எப்படி வரும்னா, தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். Even if a mother and father forsakes you, I shall take care of you. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருமே கைவிட்டாலும் நான் உன்னோட இருப்பேன், உனக்கு என்ன வேணுமோ நான் என்னால செய்ய முடியும். ஐ கேன் டூ வாட் யூ நீட். உனக்கு என்ன தேவையோ, உன்னால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்ய முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு தேவை வெளிப்பாடு. இந்த வருஷம் தான் சங்கீதம் 27:10. என் தகப்பன் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். Although my father and my mother have forsaken me, yes the Lord will take me up, adopt me as a child. NKJV எப்படி வருமா, he shall take care of me. No, New King James, he shall take care of me. அவர் என்னை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென். இது புரியறது தான் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு. ஏன் டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க? why people get disappointed என்னென்றால், disappointments come when your needs are not met. கரெக்டா? டிசப்பாயின்மெண்ட் தமிழ் என்னது, தமிழ் எப்படி சொல்லுவாங்க, சரி ஓகே டிசப்பாயின்ட்னே வச்சுப்போம். டிசப்பாயின்மெண்ட் வருது, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நடக்கல,
அந்த தேவை சந்திக்கப்படாதனால ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு 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 ஏமாற்றம். ஏமாற்றம், எக்ஸாக்ட்லி, ஏமாற்றம் வருது. கரெக்டா? சோ ஏன் டிசப்பாயின்மெண்ட் வருது அப்படின்னா, நம்மளுடைய தேவைகளை சந்திப்பது வந்து இன்னொருத்தருடைய கடமை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன். ஏன் நீங்க சந்தோஷமா இல்ல? என்னை யாருமே புரிஞ்சுக்கல, என் குடும்பத்துல யாருமே புரிஞ்சுக்கல பிரதர். அவங்க வேற மாதிரி இருக்காங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. சோ அவங்க வாழ்க்கையை டிசப்பாயின்மெண்ட்ல தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நிறைய பேர் வாழ்க்கை கேட்டா யாருமே புரிஞ்சுக்கல. ஒரு சத்தியத்தை நான் சொல்றேன், இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே புரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்களே உங்களை என்ன புரிஞ்சுக்கலாம்? எத்தனை பேர் இது கரெக்ட் பிரதர்ன்றீங்க? நீங்களே இன்னும் உங்களை முழுசா புரிந்து கொள்ளவில்லை. இதுக்கு யாரும் ஆமீன் போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இதுதான் நான் ஆமீன் போட்டுக்கிறேன். ஆனா எனக்கே தெரியும், நானே இன்னும் புரிஞ்சுக்கல. நிறைய நேரம் நான் ஆண்டவர்கிட்ட இப்படிதான் பேசுவேன், ஆண்டவர் எனக்கே இன்னும் புரியல, தயவு செய்து என்னை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லி கொடுங்க அப்படின்ற. இப்படிதான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். புரியுதுங்களா? நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, உங்களை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதனால இவர் என்ன புரிஞ்சுக்கல, அவர் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். நீங்க நல்லா உட்காந்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்க ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும், உங்களுக்கு தெரியலன்னு. யூ யோர் செல்ஃப் டோன்ட் நோ ஹூ யூ ஆர். நீங்க ரியலா யாரு, எதற்காக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார், அதுவே நிறைய பேருக்கு இன்னும் புரியல. சோ எனக்கே என்ன புரியல போது, how can I expect the other person to know me completely and understand me completely? It is not possible. என்னங்க, கரெக்டா இல்லையா? அது சான்ஸே இல்ல, அது சாத்தியமே இல்ல. அதனால டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம்லாம் ஆகி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சொல்லுங்க, அதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்ல, டைம் வேஸ்ட். அப்படியே தட்டி விட்டுட்டு என்ன பண்ணணும், போய்கிட்டே இருக்கணும். இதுக்குதான் ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடு கேட்கணும். தட்டி விட்டுட்டு போறதுக்கு வெளிப்பாடை கொடுங்க ஆண்டவரே, அதற்கான பலத்தை கொடுங்க. இதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி, இயேசு சூப்பருங்க, இயேசுக்கு என்னங்க. ஆனா இயேசு கிறிஸ்து உலகத்துல ஊழியம் செய்யும் பொழுது அவர் குடும்பத்துல யாருமே அவரை புரிஞ்சுக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இயேசு ஊழியம் பண்ணும் போது பின்னாடியே அவங்க அம்மா மரியாதை காப்பி போட்டு பின்னாடியே நின்றுட்டே இருந்தாங்க, தம்பி இந்த காப்பியை கூடி ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ற இந்த அப்படி பின்ன நின்றுட்டு இருந்தாங்க. அவரோட சகோதரர்கள் யாக்கோபு, ஜோசஸ், அவரெல்லாம் பின்னாடியே நின்றுட்டு, அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்னா, நான் போயிட்டு இது வாங்கிட்டு வந்துட்டானா, ரொம்ப பசிக்குதானா அப்படின்ட்டு தான் நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஃபுல் ஃபேமிலியும் அவர் பின்னாடி நின்று சப்போர்ட் பண்ணாங்க. ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ்க்கு ஃபுல் ஃபேமிலியும் என்ன பண்ணாங்க, நின்று சப்போர்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பயனும் பின்னாடி நிக்கல. இயேசு ஊழியம் பண்ணும்போது குடும்பத்துல ஒருத்தர் கூட என்ன பண்ணல, அவரை மதிக்கல. எல்லாரும் அவர் கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் எப்போ அவங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரிஞ்சு தெரியுமா? அவர் சிலுவைக்கு போன பிறகுதான் கண்ணு தெரிஞ்சிச்சு. அவர் சிலுவையில போய் தொங்கும் பொழுது அவர்களுக்கு கண்ணு திறக்கப்படுது. ஐயோ, எங்க மூத்த அண்ணன் அவர் தான் உலக ரட்சகர்னு அப்பதான் புரியுது அவங்களுக்கு. அவர் தான் வாக்கு பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டுல ஏசாயா பேசின தீர்க்கதரிசி அவர் தான் அப்படின்னு அன்னைக்குதான் புரிஞ்சு அவங்களுக்கு. அது வரைக்கும் ஒருத்தனுக்கு புரியல இயேசுவை பத்தி. அது தெரியுமா உங்களுக்கு? இயேசுக்கு இந்த நிலைமை நம்மளுக்கு என்ன யோசிச்சு பாருங்க. சோ டோன்ட் ட்ரை டு கன்வின்ஸ் அதர் பீப்புள். அடுத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னு டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க. God is fully convinced by you. Hallelujah. கர்த்தர் முழுவதும் உங்களை நம்பி கொண்டிருக்கிறார். உங்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். He is convinced by you. ஹல்லேலூயா. அவர் முழுசா ஒரு கன்விக்ஷன்ல இருக்கார். என்ன கன்விக்ஷன்னா, நீங்கள் அவருடைய நேசகுமாரத்தி, நீங்கள் அவருடைய நேசகுமாரன், உங்கள் மேல் அவர் பிரியமா இருக்கிறார் அப்படின்றதுல அவர் நிச்சயமாக இருக்கார். ஆமென். இது உங்களுக்கு இன்னைக்கு தெரியுமா? இதற்காக தான் சத்திய ஆவியானவரை நான் உனக்கு அனுப்புறேன்றார். ஏனென்றால் ஆதி திருச்சபையில பெரிய உபத்திரம் வரப்போகுது. நீங்க போய் வேர்ல்ட் சர்ச் ஹிஸ்டரி எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும், பெரிய உபத்திரம். ஒரு சைட்ல சபை வல்லமையா இருக்குது, அதுக்கு இன்னொரு சைட்ல சபையை ஒடுக்கணும், சபையை எப்படியாவது என்ன பண்ணணும், வளர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ற சதி செய்யறாங்க. யூதர்களே சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அங்க இருந்து அப்போஸ்தலர்களா இருக்கட்டும், ஆதி திருச்சபையில இருந்து சீஷர்களா இருக்கட்டும், டிசைபிள்ஸா இருக்கட்டும், பிலீவர் விசுவாசிகளா இருக்கட்டும், அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். என்ன நம்ம சொந்த நாட்டு ஜனங்களே இப்படி பண்றாங்களே, நம்ம ஜனங்களே இப்படி, யூதர்களே இப்படி பண்றாங்களேன்னு அவங்களுக்கு இருந்திருக்குமா? அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் உங்களோடு எப்பொழுதும் வாசம் செய்வார், உங்களுக்குள்ளே இருப்பார், உங்களை நான் திக்கற்றவர்களாக நான் விடமாட்டேன், உங்களிடத்தில் நான் வருவேன். ஐ வில் நாட் லீவ் யூ as orphans. நீங்க அனாதைகள் கிடையாது, நான் உங்களோட இருப்பேன், எவன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் வாக்கு பண்ணி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தார். இதற்காக தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். சோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அப்போஸ்தலருக்கு அப்போஸ்தலர் 1. சோ என்ன சொன்னார்னா, அப்போஸ்தலர் 1க்கு வந்துருங்க. கட்டளை இடுகிறார்.
சோ இது வந்து கட்டளையா கொடுக்க, எருசலேமுக்கு போவாதீங்க, சாரி எருசலேம்ல இருங்கன்னு கட்டளை கொடுக்குறாரு. எது வரைக்கும்? பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ற வரைக்கும். சோ இட் இஸ் கமாண்ட்மெண்ட், ஒரு கட்டளை கொடுக்குறாரு, இதை நீ ஃபாலோ பண்ணுன்றாரு. சரிங்களா? இதுல ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா, முந்தின வசனம் வாங்க, காத்திருங்கள் வருது இல்ல, நிறைவேற காத்திருங்கள் தமிழ்ல வருது. இங்கிலீஷ்ல வந்து எப்படி வருதுன்னா 4வது வசனத்துல he commanded them not to depart from Jerusalem but to wait for the promise of the father. காத்திருங்கள், காத்திருங்கள் வருது, வெயிட் அப்படின்னு வருது. சோ இந்த வெயிட் பத்தி பேசணும்னு எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தது. வெயிட் இந்த வெயிட் தான் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குல்ல, WAIT, காத்திருப்பது. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, பிரதர் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணும் பிரதர்? எத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை தீர்றதுக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? இந்த பிரேக் த்ரூ, இந்த அற்புதம் நடப்பதற்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? எல்லாருக்கும் வந்து இந்த கேள்வி இருக்குது, வெயிட். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே நமக்கு என்ன பண்றது இல்ல, அதை வெளிப்படுத்துறது இல்ல. கவனிச்சிருக்கீங்களா? என்னங்க கவனிச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே எப்ப ஆண்டவரே இந்த பிரச்சனை தீரும், ஆண்டவரே ஏதோ ஒரு டேட்டையாவது கொடுங்க ஆண்டவரே, நவம்பர் 20ஆம் தேதி, நவம்பர் 30ஆம் தேதி, டிசம்பர் 1ஆம் தேதி, ஏதோ டேட்டையாவது கொடுங்க ஆண்டவரே. அட்லீஸ்ட் இந்த எதுவுமே வரமாட்டீங்க டேட்லாம். கரெக்டா? ஜெபம் பண்ணி பாக்குறோம், இந்த பிரச்சனை எப்போ தீரும், இந்த பிரச்சனை எப்படி தீரும், அது அப்படி தீரும்ட்டு. நல்லா கவனிங்க, எங்குமே வந்து எதுக்குமே வந்து பழைய ஏற்பாட்டுல இருந்து ஆண்டவர் ஒரு டேட் எல்லாம் கொடுக்கவே இல்லை. இந்த நாள்ல உனக்கு எல்லாம் நடந்து முடிச்சிடும், அந்த நாள்ல உனக்கு எல்லாம் முடிஞ்சிடும்ட்டு சொல்லவே இல்லை. ஆபிரகாம கூப்பிடுறாரு ஆண்டவர். ஆபிரகாம் கதையை எடுத்துக்கிட்டா கூப்பிட்டு பெரிய ஜாதி ஆக்குவேன், எப்ப ஆக்குவேன்னு சொல்லவே இல்லை அவன்கிட்ட. கரெக்டா இல்லையா? எப்ப ஆக்குவேன்னு சொல்லவே இல்லை. யோசேப்ட்ட சொல்றாரு, நீ பெரிய என்னதா இருப்ப, அதிகாரியா இருப்ப, உன் குடும்பமே உன்னை வணங்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்ப ஆக்குவேன்னு சொல்லவே இல்லை. ஏன் இப்படி ஆண்டவர் பண்றாருன்னா, ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தையும் நம்மளுடைய உள்ளான மனுஷனையும் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். He wants us to prepare us. Amen. He wants us to make us ready for the breakthrough. புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய நேரம் இது இப்படிதான் இருக்கு. அவர் வந்து எப்படிப்பட்ட தேவன் என்றால், நாம் விசுவாசத்தினாலே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், தரிசித்தல்ல. பவுல் எழுதுறாருல 2 கொரிந்தியர் 5 விசுவாசத்தினால் நடங்கள், நாங்கள் விசுவாசத்தினால் நடக்கிறோம், தரிசித்தல்ல. We walk by faith and not by sight. சோ பார்க்கிறதை வைத்து நடக்கணும்ன்றது யாரோட விருப்பமா இருக்குது? நான் பாக்குறத வச்சு நான் ஒரு காரியத்தை செய்வேன், எனக்கு என்ன ஆண்டவர் காட்டாரோ ஐ வாண்ட் டு see that, அதை பார்த்து அப்படியே நான் செய்வேன் அப்படின்றது நம்மளோட எண்ணமா இருக்குது. ஒரு மாம்சத்துல வாழ்ற மனுஷன் எல்லாம் அப்படிதான் இருக்கான். ஒரு பார்க்கறத வச்சுதான் என்ன பண்றான், அவன் நம்புவான். பார்த்தா நம்புறான், இல்லைன்னா நம்ப மாட்டேன். சோ பார்த்து நம்புறது என்னது? விசுவாசமே கிடையாது. பார்த்து நம்மளுக்கு விசுவாசம் கிடையாது. ஆண்டவர் நம்மளை எப்படி நடக்க சொல்ற? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்க வேண்டும். சோ தரிசித்து நடக்கிறது ஆண்டவரோட வார்த்தையை பார்த்து நடக்கிறது, அதுதான் தரிசித்து நடப்பது. தரிசித்து நடவாமல், அது விசுவாசத்தில் நடக்கிறது. ஆண்டவர் வார்த்தையை பார்த்து நடப்பது. தரிசித்து நடப்பதுன்னா பார்க்கிறதை வைத்து நடப்பது. அவரோட தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். உடனே ஒரு கேள்வி வரும், குணமானீர்கள் எப்ப குணமாகும்னு சொல்றீங்களா? கொஞ்சம் என்னைக்கு குணமாகும்? இன்னைக்கு குணமாகுமா, நாளைக்கு குணமாகுமா, இல்ல நாளானைக்கு நான் அதை பார்ப்பேனா என் சரீரத்துல? எப்ப பார்ப்பேன்னு சொல்லுங்க அந்த சுகத்தை அப்படின்னா அதற்கான பதில் கிடையாது. நம்ம ஜெபம் பண்ணாலும் அதுக்கான பதில் வரல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசத்துல நட. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ அந்த வார்த்தையை விசுவாசி, என்னுடைய தழும்புகளா நீ குணமானன்ற வார்த்தையை விசுவாசினா, அதை விசுவாசிக்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உள்ளான மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பலப்பட ஆரம்பிப்பான். சீக்கிரமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? அந்த வசனத்தின் முழுமையை நம்ம வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதனாலதான் கிறிஸ்டியன் லிவிங் இஸ் a லைஃப் ஆஃப் ஃபெய்த். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தில் வாழ்ற ஒரு காரியம், காண்கிறத வைத்து வாழ்ற காரியம் கிடையாது. புரியுதுங்களா? how many of you able to understand what I'm trying to say? நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிய ஆரம்பிக்குது? பார்க்கிறத வச்சு வாழ முடியாது, நாட் பாசிபிள். அதனால இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு டைம் லைன் கொடுக்கவே இல்லை. எருசலேம்ல காத்திருங்க. இது வந்து லூக்கா கடைசி அதிகாரத்திலையும் சொல்றாரு. லூக்கா கடைசி அதிகாரத்துல வாங்க, ஏன்னா லூக்கா புஸ்தகத்தை எழுதினவர் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளையும் எழுதினார். இதை போன வாரம் நம்ம பார்த்தோம் இன்ட்ரடக்ஷன்ல. லூக்கா கடைசி அதிகாரத்துல 49, லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார்.
எருசலேம் நகரத்தில் இருங்கல்னு வருது, சரிங்களா? வெறும் இருங்கள் அப்படின்னு தான் வருது. இங்கிலீஷ்ல தான் ரொம்ப அழகா வருது. Behold, I send the promise of my father upon you, but tarry in the city of Jerusalem. Tarryனா wait. வெயிட் வெயிட் in the city of Jerusalem. எவ்வளவு நாள் வெயிட் பண்ணும்? வெயிட் பண்ணு. எவ்வளவு நாள் வெயிட் பண்ணு? புரியுதுங்களா? இன்னைக்கும் நிறைய பேர் ஆண்டவர் அதான் சொல்றாரு. நீங்க கேக்குறீங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுன்றாரு. என்ன ஆண்டவர், வெயிட் வெயிட் பண்ணா கண்டிப்பா நடக்குங்க. நான் என் வாழ்க்கையில பாத்துட்டேன், உங்க வாழ்க்கைக்கும் அதே தான் பொருந்தும். என் வாழ்க்கையில நிறைய வித்த வெயிட் பண்ணு தான் சொன்னாரு. டேட்டெல்லாம் சொல்லவே இல்லை. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா பாத்துட்டேன். இன்னும் சில காரியங்களுக்கு வெயிட் பண்றேன், அதையும் பாத்துருவேன். ஆமென். நீங்களும் வெயிட் பண்றீங்களா? எதன் மேல வெயிட் பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையின் மேல வெயிட் பண்ணணும். இது இது ஏன் அவங்க வெயிட் பண்ண முடிஞ்சுன்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேல வெயிட் பண்ணாங்க. யார் இந்த வார்த்தையை கொடுத்தாரு? என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை நீங்க பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் என்ன பண்ணுங்க? வெயிட் பண்ணுங்க. சோ தேவர் வெயிட்டிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். சோ உங்களுடைய காத்திருப்பு வந்து கர்த்தருடைய வார்த்தையின் மேல இருக்கணும். முதலாவது நல்லா புரிச்சுக்கணும். வெயிட் பண்றேன்னு சில பேர் சொல்லுவாங்க. நீங்க வெயிட் பண்றீங்கன்னா எதன் மேல வெயிட் பண்ணணும்? on what should you wait on? You should wait on the word of God. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறார்கள்னா அதாவது இந்த வெயிட்டிங் தான் ரொம்ப கஷ்டம் இல்ல? வெயிட்டிங் தான் ரொம்ப கஷ்டம். இப்போ பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், பஸ் ஸ்டாண்ட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா பஸ் வரவே மாட்டேங்குது, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண, அப்படி இருக்கும். ஆனா வேதம் சொல்ற வெயிட்டிங் வந்து என்னது? கர்த்தருக்கு காத்திருங்கள், அப்பொழுது புது பலன் அடைவீர்கள். அந்த வசனத்தை போடுங்க விஜய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படைய மாட்டார்கள், இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு காத்திருந்தா நீங்க சோர்ந்து போக முடியாது. கர்த்தருக்கு காத்திருந்தா நீங்க இலைப்படைய முடியாது. யூ ஷல் நாட் ஃபெயிண்ட், யூ ஷல் நாட் grow weary. ஹல்லேலூயா. கழுகை போல நீங்க உயர்வீங்களா? சோ நீங்க கர்த்தர் மேல காத்திருக்கிறீங்களா இல்ல சூழ்நிலையின் மேல காத்திருக்கீங்களான்றது எப்ப கண்டுபிடிக்கலாம்னா, நீங்க சோர்ந்து போயிட்டீங்களா இல்லையான்றதே கண்டுபிடிச்சல். நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களா இல்ல சூழ்நிலையின் மேல காத்திருக்கிறீங்களான்றது எப்ப கண்டுபிடிக்கலாம்? நீங்க ரொம்ப ரொம்ப இலைப்படைஞ்சிட்டீங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க சூழ்நிலை மேல காத்திருந்தீங்க, கர்த்தர் மேல காத்திரலன்னு அர்த்தம். அதுதான் இண்டிகேட்டர். கர்த்தருக்கு மேல காத்திருந்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிட்டே போவீங்க. டே பை டே பை டே பை டே பை டே பை ஸ்ட்ராங் ஆயிட்டே போவீங்க. ஏன்னா கர்த்தருக்கு மேல் காத்திருப்பதுன்னா என்னது? கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நிற்பது. ஹல்லேலூயா. you are waiting on the word of God. ஏன் சீஷர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க 500 பேர் இருந்தானுங்க. 500 பேர் அவரை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். 500 பேருக்கு அவர் காட்சி அளித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா கடைசியில் 120 பேர் தான் இருந்தாங்க மேலறையில. மிச்சவங்க எல்லாம் போயிட்டாங்க. கவனிச்சிங்களா? அதெல்லாம் வருவோம், அதெல்லாம் பார்ப்பாடு. கடைசியில் 120 பேர் தான் இருந்தாங்களாம். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது எத்தனை பேர் தான் இருந்தாங்க? only 120 were there. Where were the rest? They all left. ஏன்னா அவனால காத்திருக்க முடியல. அவனுக்கு வந்து என்னடா அது, இவரு வெயிட் பண்ணு சொல்லிட்டு போயிட்டாரு. எவ்வளவு நேரம் வெயிட் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் வருவான், ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரே வாங்க, ஆண்டவரே வாங்க. ஒரு நாள் ஜோம் பண்ணா, 2 நாள் ஜோம் பண்ணா, 3 நாள். சில பேர்லாம் என்னையாது 4 நாள் ஜோம் பண்ண, 5 நாள் ஜோம் பண்ண, 10 நாள் ஜோம் பண்ண, ஒண்ணுமே நடக்கல. என்னங்க ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லி போனாங்கலாம் தெரியும். இப்போ சில பேர் அப்படி இருக்காங்க. என்ன பிரதர், எல்லா ஜபத்துக்கும் போயிட்டேன், எல்லா ஜபமும் பண்ணிட்டேன், ஒண்ணும் நடக்கல பிரதர். அப்புறம் எதுக்கு பிரதர் ஜோம் பண்ணி, அப்புறம் எதுக்கு பிரதர் அப்படின்னு போன ஆளுங்கள்லாம் தெரியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா கர்த்தர் அதுதான் பாருங்க. இப்ப நம்ம வந்து நைட் ஜபம் பண்றோம் பாத்தீங்களா, இரவு ஜபம் நடத்துறோம்ல, திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. நம்ம ஜபம் பாத்தீங்கன்னா அட்டன் பண்றவங்க நல்லா தெரியும். நம்ம ஜபம் பாத்தீங்கன்னா கர்த்தரோட வார்த்தையின் மேல இருக்கும் அந்த ஜபம். கவனிச்சிருக்கீங்களா? ஆண்டவரே கொடுங்க, ஆண்டவரே கதறிக்கிறோம், கெஞ்சிக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. சிலுவையில செஞ்சு முடிச்சு எல்லாத்தையும் வாக்காக நம்ம கையில கொடுத்துட்டார். ஒரு உடன்படிக்கையாக நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆல் ப்ராமிசஸ் ஆஃப் காட் இஸ் a covenantal promise. எல்லா வாக்கு தத்தமும், தேவனுடைய எல்லா வாக்கு தத்தமும் ஒரு உடன்படிக்கையின் வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது அதை விசுவாசத்தின் மூலமா நம்ம பெற்றுக்கொள்றோம். அந்த விசுவாசத்தை எப்படி நம்ம வந்து விசுவாசத்தில் எப்படி வல்லவனாவது? கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது நம்ம விசுவாசத்துல வல்லவன் ஆகிறோம். Hallelujah. How do we become strong in faith? By magnifying and glorifying God. Hallelujah. எப்படி அதை செய்வது? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து அதை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது விசுவாசத்துல நம்ம வல்லவன் ஆகிறோம். விசுவாசத்தினால நம்ம என்ன பண்றோம்? வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்கிறோம். சோ நம்மளுடைய இரவு ஜபத்துல அதை தான் பண்றோம். அந்நிய பாஷை ஜபிக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய பலவீனங்களுக்காக ஜபிக்கிறார். வாக்குத்தத்தங்களை எடுத்து நம்ம அறிக்கை செய்து ஜபிக்கிறோம்.
ஏன்னா வாக்கு தத்தங்களை எடுத்து, வாக்கு தத்தம்னா நான் டாக்கிங் அபௌட் தி வேர்ட் ஆஃப் காட், வசனத்தை எடுத்து அறிக்கை செய்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் இருக்கும். அதனாலதான் வந்து நைட் பிரேயர் எல்லாம் பண்ணா எனக்கு அவ்வளவு பூஸ்ட் மாதிரி இருக்கு எனக்குலாம். எத்தனை பேருக்கு அப்படி இருக்குது? இல்ல எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு தெரியல. நைட் பிரேயர் பண்ணாலே, முந்தில இருந்தே சொல்றேன், இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நைட் பிரேயர், நைட் ஜெபம் பண்ணாலே எனக்கு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு அப்படிதான் இருக்கு. அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நைட்ல ஜெபம் பண்ண. ஹல்லேலூயா. ஏன்னா நான் வந்து என்ன பண்றேன்? கர்த்தர் மேல் காத்து இருக்கிறேன். அந்த ஜெப வேலையே நான் கர்த்தர் மேல காத்திருக்கிற ஒரு வேலையாக இருக்குது. கர்த்தரோட வார்த்தை மேல காத்திருக்கிற ஒரு வேலையாக இருக்குது. அப்பொழுது நிச்சயமாக ஏசாயா 40:31 படி நான் கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவேன், ஓடினாலும் நான் இளைப்படைய மாட்டேன், நடந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். I shall not grow weary, I shall not faint. ஹல்லேலூயா. அப்படின்னா சரியா ஜெபம் பண்ணிட்டுங்க. ஜெபம் பண்ண பிறகு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கா? வேதத்தை வாசிச்ச பிறகு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்குன்னா நீங்க கரெக்டா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இது ஒரு இண்டிகேட்டர். இதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போது எப்படி வரீங்க? உள்ள போகும்போது ஒயின்னு போறீங்க, வெளியே வரும்போது சூப்பர்மேன் மாதிரி வெளியே வரீங்க. அப்பனா நீங்க சரியா ஜெபம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கரெக்டான விசுவாச ஜெபத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். வெளியே வரும்போது சோர்ந்து போய் வரீங்கன்னா சம்திங் ராங், சம்திங் ராங். அன்னாள் ஜபித்து கொண்டிருக்கிறாள் ஆலயத்துல. அப்ப எல்கானா வந்து பாக்குறாரு. அவர் தான் அப்போதைக்கு ஆசாரியர் அங்க. என்னம்மா அப்படின்றாரு. சொல்ற, எனக்கு புள்ள இல்ல புள்ள இல்ல, அழுது அழுது ஜபிச்சுட்டு இருக்காப்பா அன்னாள். 1 சாமுவேல்ல வரும் அது. சொல்றாரு, போமா கர்த்தர் உனக்கு விண்ணப்பத்தை கேட்டாரு, உனக்கு நடக்கணும்னு. அதுக்கப்புறம் அவன் அளவே இல்லைன்னு வசனத்துல வருது. எத்தனை பேர் புரியுது? அதுக்கப்புறம் அளவே இல்லையா அந்த அம்மா. அன்னைக்கு எல்கானா வந்து, சரி எல்கானா இல்ல, சாரி எல்கானா புருஷன் பேர் மறந்து சொல்லிட்டேன். ஏலி, ஏலி ஆசாரியர் பேர் ஏலி. நீங்களும் அப்படியே கேட்டுட்டே இருக்கீங்க பாருங்க, யாரும் கரெக்ஷனும் பண்ண மாட்டீங்க. எல்கானாவா ஏலியான்றீங்களா? நீங்களும் எங்களுக்கும் தெரியல பிரதர், எல்கானாவா ஏலியா, நீங்க சொல்றதை எடுத்துக்கிறேன்றீங்களா? ஏலி, ஆசாரியர் பேர் ஏலி. ஏலி வந்து எம்மா அழாத, கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார், உனக்கு நடக்கும்னு சொல்லி அனுப்பணும்னா அந்த அம்மா சந்தோஷமா வீட்டுக்கு போச்சான். அண்ணால் சந்தோஷம். ஏன்னா அந்த அம்மா கர்த்தரோட வார்த்தையை பெற்றுக் கொண்டுச்சு. ஜெபத்துல கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டுச்சு. கர்த்தர் மேல் காத்திருந்ததுனால அந்த அம்மாக்கு என்ன இல்ல, எல்லா துயரெல்லாம் நீங்கி போய் சந்தோஷமா போச்சு. சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாராம்? பிறந்தாராம். அப்படிதான் உங்களோட ஜெபமும் இருக்கணும். ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரமா சூப்பர்மேன் மாதிரி வெளியே வரணுங்க. ஆமென். சூப்பர்மேன் மாதிரி வெளியே வரணும். உங்களை மாதிரி ஒரு என்னங்க, நல்லா அந்நிய பாஷை ஜெபிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்கு அப்படி ஒரு இது வருது. எனக்குலாம் அவ்வளவு ஒரு தைரியம் வந்துருது எனக்குலாம். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்நிய பாஷை ஜெபம் பண்ண. ஜெபம் எனக்கு பிடிச்சது காரணம் அதுதான். ஒரு காலத்துல எல்லாம் ஜெபம் இல்லைங்க. டு பி ஃப்ராங்க் வந்து ஒரு டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படிலாம் பிரேயர் எல்லாம் பண்ணது இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் என் கண்களை திறந்தார். ஜெபத்தை குறித்த வெளிப்பாடுகள் எல்லாம் கொடுத்தாரு ஆண்டவர். நான் சொல்றது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெபிக்க மாட்டேன். ஏன்னா என்ன எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நீங்க வந்து கிருபையில இருக்கிற, நல்லா கவனிங்க, கிருபையில இருக்க, கிரேஸ்ல இருக்கிற, அதனால ஜெபிக்கலாம் வேண்டாம், கர்த்தர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, நீ பாட்டு ஜாலியா இருந்துட்டாங்க. நம்மள ஜாலியா போச்சு, ஜெபமே பண்ணாம இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னடா அது வாழ்க்கை ஒரு மாதிரி ட்ரையா இருக்குது, ஏன்னா ஜெபம் இல்ல ஒண்ணும் இல்ல, அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ட்ரையா தான் இருக்கும். அப்புறம் தான் ஆண்டவர் கண்ணை திறந்தார். எப்பா நீ கிருபையில இருந்தாலும் என்னோட அந்த உறவுல இருக்கணும்பா, என்னோட அந்த உறவுல இருந்தாதான் உன் வாழ்க்கை வந்து ஒரு நல்ல நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல இருக்கும், அருமையா இருக்கும். நீ உறவுல இல்லைன்னா கிருபையே நீ என்ஜாய் பண்ண முடியாது, கிரேஸே நீ என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொன்ன பிறகுதான் திரும்ப அந்த இதுக்குள்ள வந்து இப்ப அந்த உறவு தான் நமக்கு என்ன கொடுக்குது? சந்தோஷத்தை கொடுக்குறது. ஹல்லேலூயா. ஏன்னா கிருபையின் ஸ்வரூபமே இயேசு கிறிஸ்து தான். சத்தியமும் கிருபையும் இயேசு கிறிஸ்து மூலமா வந்துச்சு. கிரேஸ் அண்ட் ட்ரூத் கேம் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். சோ கிருபையின் ஸ்வரூபம், சத்தியத்தின் ஸ்வரூபம் இயேசுவோட நீங்க நேரம் செலவு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அருமையாக இருக்கும். அதனாலதான் வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க என்ற காரியத்தை அதிகமாக நான் என்ன பண்றேன்? இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன். ரொம்ப அதிகமா இன்சிஸ்ட் பண்றேன் நான். ஏன்னா அதுலதான் வந்து நம்ம தேவனுடைய ஐக்கியத்தை உணர முடியுது. We are able to realize and experience the relationship with God. Hallelujah. Glory to God. Amen. So அதனாலதான் ஆண்டவர் நம்ம ஜெபிக்கும் போது சில நேரம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன்னு சொல்றது இல்லை. ஆனா இந்த ஜெப வேலையில நம்மளுடைய பலனை பெருக்குகிறோம். புரியுதுங்களா? எப்போ நடக்கும்னு சொல்ல மாட்டாரு. ஆனா ஜெபிக்க ஜெபிக்க பலன் பெருகி கொண்டிருக்கு, விசுவாசம் பெருகி கொண்டிருக்கு. Hallelujah. Amen. So வெயிட் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிட்டார். வாங்க திரும்ப வாங்க அப்போஸ்தலர் 1க்கு வாங்க, டக்கு டக்குன்னு முடிச்சிரும்.
6-7 படிங்க. 6-7 6 and 7. அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பாருங்க, சீஷர்கள் எல்லாம் என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மேசியா வருவாரு. 6வது வசனம் போடுங்க. இயேசு கிறிஸ்து என்ற மேசியா வருவார். அவர் என்ன பண்ணுவாரு? இஸ்ரவேல் ஜனங்களை ரோம ஆதிக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். 6வது வசனம் போடுங்க. ரோம ஆதிக்கத்திலிருந்து அதான் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இக்காலத்திலே ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இஸ்ரவேல் என்ற ராஜ்யம் ரோம பேரரசு கீழே அடிமையா இருக்கிறது. சோ இது எப்போ நீங்க வந்து விடுதலை ஆக்குவீங்க? சோ அவங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க? எப்படா இயேசு கிறிஸ்து எங்களை விடுதலை ஆக்குவாரு. தாவீதின் சந்ததி வேற அவரு தாவீதோட சந்ததியில இருக்கிறனால தாவீதை போல அவர் எப்படி இருப்பாரு? ஒரு யுத்த வீரரா இருப்பாரு, ஒரு மிலிட்டரி லீடரா இருப்பாரு. அவர் என்ன பண்ணாரு? சண்டை போட்டு ரோமர்கிட்ட இருந்து ஆட்சியை பிடிங்கி நம்ம கையில கொடுத்துருவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் கேட்கறாங்க. they were waiting for a physical Israel. ஒரு பிசிக்கல் இஸ்ரேல்னா இஸ்ரேல் என்ற ராஜ்யம் திரும்ப எப்படி பண்ணணும்? தாவீதின் காலத்துல இருந்தது போல, சாலமன் காலத்துல இருந்தது போல ஒரு மகிமையான ஒரு தேசமாக மாத்திடுவார் அப்படின்னு வைத்திருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை உலகத்துக்குள்ள கொண்டு வந்தார். He came to bring the kingdom of God into this world. ஆமென். அதனாலதான் இயேசு பிரசங்கிக்கும் போது சொல்றாரு, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குது. ரிப்பன்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் அட் ஹேண்ட். இப்படிதான் பிரசங்கம் பண்ணார்ல. சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி தான் பிரசங்கம். சிலுவைக்கு போயிட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிரோட எழுந்த பிறகு, பரிசுத்த ஆவியானவர் ஊற்ற பிறகு ராஜ்யம் இப்போ நமக்குள்ள வந்துருச்சு. ஹல்லேலூயா. ராஜ்யம் உங்களுக்குள்ள சொல்லுங்க, ராஜ்யத்துக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. இதெல்லாம் போன இதுல நான் சொன்னேன்ல எப்படி ராஜ்யத்துக்குள்ள வந்தோன்ட்டு. சோ இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை கொண்டு வர வந்தார். அது மட்டும் இல்ல, இயேசு என்ன சொன்னார்னா, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்தின் ராஜ்யத்தை போல இல்ல. மை கிங்டம் இஸ் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தின் ராஜ்யத்தை போல கிடையாது அப்படின்னு சொல்றாரு இயேசு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல இயேசு என்ன சொன்னாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கிறது மூலமாக நீங்க அறிந்து கொள்ள முடியாது. யூ cannot the kingdom of God does not come by observation. அதாவது பார்க்கிற மூலமாக நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த ராஜ்யம் வந்து ஒரு ஆவிக்குரிய ராஜ்யமா இருக்குது. அது எல்லா இடத்துலையும் கலந்து இருக்குது. இட் இஸ் மச் சுப்பீரியர் என்றார். இப்போ ராஜ்யம்னா அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கலாம், உலக ராஜ்யங்களை நம்ம பார்க்கலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யம் வந்து அதுக்கும் அப்பாற்பட்ட மேன்மையான ராஜ்யமா இருக்கிறதுனால அது சும்மா இங்க இருக்குது அங்க இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பழைய ஏற்பாட்டிலே சொல்றாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் சொல்றாரு, கிங்டம் ஆஃப் காட் இஸ் நாட் பை அப்சர்வேஷன். பார்க்கறதுனால அது நீ வந்து இதான் இங்க இருக்குது அங்க இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு ராஜ்யம் தான் தேவ ராஜ்யம். எல்லா ராஜ்யத்திற்கும் மேலான ராஜ்யம் தான் என்னது? தேவ ராஜ்யம். ஆமென். இன்ஃபேக்ட் வந்து யோவான் 6ல வந்து பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து 5 அப்ப 2 மீனை பெருக்கின பிறகு எல்லாம் சேர்ந்து அவரை ராஜாவாக்கணும்னு முடிவே பண்ணிடுவாங்க. யோவான் 6:15 வரும். அது எடுக்க வேண்டாம். எல்லாம் சேர்ந்து அவர் ராஜாவாக்கணும். ட்ரை டு மேக் ஹிம் as a king. என்ன கிங்? இஸ்ரேலோட ராஜாவா ஆக்கிடணும், இவரை கொண்டு போய் உட்கார வச்சிடணும், எருசலேம்ல முடிவு பண்ணுவாங்க. ஆனா அங்க இருந்து அவர் என்ன பண்ணிடுவாரு? வெளியேறி வந்து தனியா போயிடுவார். ஏன்னா அவர் அதற்காக வரவில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 1:7 போடுங்க. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. சோ அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, இட் இஸ் நாட் ஃபார் யூ டு நோ த டைம்ஸ் அண்ட் சீசன்ஸ். அதாவது பிதாவானவர் ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் வைத்திருக்கிறார். சோ அவங்க என்ன கேட்கனா, இஸ்ரேல் ராஜ்யம் எப்பொழுது திரும்ப என்ன பண்ணப்படும்? மறுசீரமைக்கப்படும், ரெஸ்டோரேஷன் நடக்கும். எப்படி இஸ்ரேல் ராஜ்யம் திரும்ப கட்டப்படும் அப்படின்னு கேட்கும் பொழுது, இப்ப பிதா ஒரு காலத்தையும் நேரத்தையும் வச்சிருக்கிறாரு. அதை நீ தெரிந்து கொள்ளணும் என்று நினைக்காதன்றார். நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணப்படுது. டைம்ஸ் ஆர் சீசன்ஸ் அப்படின்னு வருது. தமிழ்ல வந்து வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் வருது. சரிங்களா? டைம்ஸ் அண்ட் சீசன். டைம்ஸ் அப்படின்னா அந்த டைம்ஸ் காலங்கள். அந்த வார்த்தைக்கான கிரேக்க மொழி குரோனோஸ். கிரேக்க மொழியில அதுக்கு குரோனோஸ்ன்றாங்க. குரோனோஸ்னா டைம். டைம் என்னது? பிசிக்கல் டைம். இப்ப நம்ம டைம் பாக்குறோம்ல, கிளாக்ல ஒரு டைம் இருக்கு பாத்தீங்களா? 1 மணி 2 மணி 3 மணி 4 மணி 5 மணி 24 மணி நேரம் ஒரு டைம் ஓடுது பாத்தீங்களா? அதான் பிசிக்கல் டைம். நேச்சுரல் டைம், இயற்கையான நேரம். பிசிக்கல் உலகத்துல, இந்த உலகத்துல இருக்கிற டைம்க்கு பேர் தான் குரோனோஸ். அதான் காலங்களையும் வேலைகளையும் சீசன்ஸ் அப்படின்றாங்க. சீசன்ஸ் அப்படின்னா கைரோஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. ரெண்டு டிஃபரெண்டான வார்த்தை யூஸ் பண்றாங்க. குரோனோஸ் பிசிக்கல் டைம், நேச்சுரல் டைம் இயற்கையான ஒரு நேரம். கைரோஸ்னா காட் அப்பாயிண்டட் டைம், கர்த்தரால நியமிக்கப்பட்ட ஒரு
நேரம். அதான் காட் அப்பாயிண்டட் டைம், கைரோஸ். சோ இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொல்றாருன்னா, பிசிக்கல் டைம் என்னால சொல்ல முடியாது, அதாவது குரோனோஸ் என்னால சொல்ல முடியாது, கர்த்தர் நியமித்த, பிதா நியமித்த நேரத்தை என்னால சொல்ல முடியாது. ஏன்னா பிதா நியமித்த நேரம் அது காட் அப்பாயிண்டட் டைம்க்கு இன்னொரு ஒரு பேர் என்ன சொல்லலாம்னா ரைட் டைம்னு சொல்லலாம், அதாவது சரியான நேரம்னு சொல்லலாம். இதையும் சொல்ல முடியாது, அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது, யார் கண்ட்ரோல்ல இருக்குது? பிதாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? இதை போட்டு நீங்க உங்க மண்டையை போட்டு என்ன பண்ணிக்காதீங்க, குழப்பி கொள்ளாதீர்கள். இதுதான் சொன்னாரு. ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இயேசு இப்ப வரார், இயேசு அப்புறம் வரார், இயேசு அடுத்த மாசம் வரார், இயேசு 2026 ஜனவரியில வந்துருவார். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க இதெல்லாம்? போன வருஷம் ஒருத்தர் வந்து அடிச்சு சொன்னார், செப்டம்பர் மாசம் வந்துருவார். போன வருஷம் செப்டம்பர் வந்துருவாருன்னு சொன்னாங்க இயேசு. இந்த வருஷம் செப்டம்பர் முடிஞ்சிருச்சு. உண்மைங்க, இதெல்லாம் நான் பொய் சொல்லல, இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அடிச்சு சொன்னார் அவரு, கண்டிப்பா வந்துருவாருங்க அப்படின்ட்டாங்க. கண்டிப்பா வந்துருவாருன்ட்டாரு. போன செப்டம்பர் முடிஞ்சு அடுத்த செப்டம்பர் வந்துருச்சு. இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. பிரதர் ஒருத்தர் சொல்றாரு ஏசு இப்போ சொல்ற, சில பேர் கேட்பாங்க, பிரதர் அவர் அப்படி சொன்னார், ஏசு இப்போ வர சொன்னார், ஏசு அப்போ வர சொன்னார். நல்லா கவனிங்க, இயேசுவே அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? ஃபர்ஸ்ட் பதில் என்ன சொன்னாரு? இது பிதாவின் இடத்துலதான் இருக்குது. இந்த காலங்களையும் நேரங்களையும் தீர்மானிப்பது பிதா. எத்தனை பேர் புரியுது? இன்னொரு இடத்துல பாருங்க, இயேசு என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 24:36, மேத்யூ 24:36 போடுங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். ஆமென். புரியுதுங்களா? இயேசுவே என்ன பதில் சொல்றாரு? இது எனக்கே தெரியாது பாம்ட்டாரு. இயேசுக்கே தெரியாதாங்க, நீங்க ஏன் ட்ரை பண்றீங்கன்றார். அதான் அவர் சொல்றாரு, எனக்கே தெரியாது, நீ ஏன் ட்ரை பண்றன்றார் இயேசு. புரியுதுங்களா? உட்கார்ந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணிருக்காதீங்க யூடியூப்ல. பிரதர் ஒருத்தர் சொல்லிட்டார், பிரதர் 26 வரான், ஒருத்தர் சொல்லிட்டார் இஸ்ரேல்ல வந்து இறங்க வரான், ஒருத்தர் சொல்லிட்டாரு அங்க நடக்குமா இங்க நடக்குமா. வேஸ்ட் ஆஃப் டைம். இதெல்லாம் வந்து பல வருஷமா ஓடிட்டு இருக்கு இந்த கதையெல்லாம். 1988 ஒரு சம்பவம் நடந்துச்சு. 1988 கேளுங்க, ஒருத்தவங்க வந்து ஒருத்தர் புக் எழுதுறாரு அமெரிக்கா தேசத்துல. Why Jesus will come in, சாரி அந்த புக்கு பேர் என்னன்னா 88 reasons why Jesus will come in 1988. நல்லா இருக்குல்ல? 88 reasons why Jesus will come in 1988 அப்படின்னு ஒரு புக் எழுதினார். பயங்கரமா வித்துச்சான். பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் புக்ன்றாங்க கிறிஸ்டியன் புக்ல. பயங்கரமா வித்துச்சுன்றாங்க. அவரு நல்லா செலி போயிட்டாரு, எழுதினவர் செலி போயிட்டாரு. பாருங்க எப்படி நல்லா யூஸ் பண்ணிட்டாரு அவரு. 1988 வரல இயேசு. கவுனி, 1988 இயேசு வரலன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஏன்னா நீங்களும் நானும் இங்கதான் இருக்கிறோம். சரிங்களா? கன்ஃபார்மா வரல அவரு. இதேதான் 88 reasons why. இது போய் வாங்கிட்டு இருக்காதீங்க, 88 முடிஞ்சு போச்சு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி வித்தாராம் ஒருத்தர். பயங்கரமா வித்துச்சான் அமெரிக்க தேசத்துல. எல்லாம் வாங்கி, ஓ ரகசிய வருகை போறதுன்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு புக் விட்டுருக்காருங்க அவரு. இந்த ஆத்தரோடைய மன தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு புக் விட்டுருக்காரு, 90 reasons why Jesus will come in 1919 விட்டாராம் ஒரு புக். இது முடிஞ்ச பிறகு இன்னொரு புக் விட்டாராம் 1990 ஏன் இயேசு வருவாருன்னு 90 காரணங்கள் ஒண்ணு விட்டாராம். அது வித்துச்சான் நல்லா. பாருங்க, அதை வாங்கி படிக்கிறதுக்கும் நம்ம ஆளுங்க இருக்கு. அதான் நம்ம ஆளுங்க பைபிளை தவிர எல்லாத்தையும் படிப்பானுங்க வாங்கி. பைபிள உட்காந்து படிங்கயா, வசனத்தை கேளுங்க கேட்க மாட்டாங்க. இயேசு எப்போ வருவார், இன்னைக்கு வருவாரா நாளைக்கு வருவாரா, எருசலேம்ல வந்து இறங்குவாரா, அந்த மலையின் மேல் வந்து இறங்குவாரா, எப்படி வருவார், வெள்ளை குதிரையில வருவாரா கருப்பு குதிரையில வருவாரா? புரியுதுங்களா? 89 reasons. அடுத்த புக் வந்து 89 reasons why Jesus is coming back in 1989. புரியுதுங்களா? உட்காந்து பைபிள படிங்கயா. ஆண்டவர் உன்னை சுகமாக்கணும் விரும்புறாரு, ஆண்டவர் உன்னை வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு விரும்புறாரு, கர்த்தர் உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறாரு, சிலுவையில் உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அதை வந்து நீ பெற்றுக்கொள்ளு. உலகத்துக்கு நீ ஒரு உப்பாரு, வெளிச்சமாறு, ஆசீர்வாதமாறுன்னா அதை யாரும் கேட்கறது இல்ல. எப்போ ஆண்டவர் வருவார் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே சொல்லிட்டாரு, எப்பா இந்த வேலையை நீ பார்க்காதன்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு சீசர்கள்ட்ட. எனக்கே தெரியாது, இதாக்கு தான் தெரியும், தூதர்களுக்கே தெரியாதான். 1:7 போட்டக்குன்னு ரொம்ப முக்கியமானது. வாங்க 1:7. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. 1:7 என்ன சொல்றாருன்னா, இங்கிலீஷ்ல தான் ரொம்ப அழகா வரும். இட் இஸ் நாட் ஃபார் யூ. சொல்லுங்க, இது உங்களுக்கு தேவை இல்லாத ஒரு காரியம், இது உங்களுக்கு தேவை கிடையாது, இதை பத்தி ரிசர்ச் பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் ஃபார் யூ. சொல்லுங்க, இது எனக்கு கிடையாது, இது எனக்கு கிடையாது சொல்லிட்டு 8வது வசனம் வாங்க. பட் யூ ஷால் ரிசீவ் பவர்.
7வது வசனத்துல என்ன போட்டாரு? இட் இஸ் நாட் ஃபார் யூ. இது உனக்கு கிடையாதுயா. இதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இது உனக்கு கிடையாது. அது பிதா பாத்துப்பாரு. எனக்கே தெரியாது. இது உன் வேலை கிடையாது. நான் எப்ப வருவேன், எப்படி வருவேன், எங்க வருவேன்றது உனக்கு உனக்கு தேவையில்லாத வேலை. இட் இஸ் நாட் ஃபார் யூ. 8வது வசனத்துல என்ன சொல்றாரு? பட் யூ ஷால் ரிசீவ் பவர். ஆனால் நீங்களோ என்ன எதை பெற்றுக் கொள்வீர்கள்? வல்லமையை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் உங்களிடத்துல வரும்பொழுது பலன் அடைவீர்கள். சோ உனக்கு என்ன தேவை? இப்ப பலன் தேவை. இதெல்லாம் உனக்கு தேவையில்லைன்றார். வாட் யூ நீட் இஸ் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், நாட் திஸ் ஒன். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத காரியம். நான் வரும்போது வந்துக்கிறேன். இதான் என்னை எப்ப அனுப்புறாரோ நான் வரேன். நீ உட்கார்ந்து மண்டையெல்லாம் உடைக்க வேண்டாம். இப்போ உனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கு. என்ன வேலையா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்றார். இதுதான் நம்ம வேலை. கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறது நம்ம வேலை. டு பி a witness of God in this world. சோ ஆண்டவருக்கு எப்படி ஒரு சாட்சியா நம்ம இருப்பது? அவருடைய வல்லமை நமக்குள்ள இருந்தாதான் சாட்சியா இருக்க முடியும். சாட்சின்னா என்ன தெரியுமா? சாட்சினா இயேசு யார் என்பது உங்க வாழ்க்கை பிரதிபலிக்கணும். அதுதான் சாட்சி. சாட்சியை கொண்டு நிறுத்துவாங்க கூண்டுல. சாட்சி சொல்லணும்னா அவரை பத்தி சொல்லணும். இவரை பத்தி சாட்சி சொல்லணும்னா இவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லணும். சோ கர்த்தருக்காக சாட்சியா இருப்பது என்னது? கர்த்தர் போல கர்த்தர் என்ன செய்தாரோ அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அதுதான் கர்த்தருக்கு சாட்சி. புரியுதுங்களா? கர்த்தருக்கு சாட்சினா அதுதாங்க. வெள்ளை சட்டை போடுறது பேர் கர்த்தருக்கு சாட்சி கிடையாது. அவர் செய்ததை நீங்க செய்யணும். யோவான் 14 அதான சொல்றாரு. யோவான் 14:15 எல்லாம் சொல்றாருல, நான் செய்ததை என்ன விசுவாசிக்கிறேன், நான் செய்ததையும் நான் செய்ததற்கு மேலான காரியங்களை செய்வான்றார். அதுதான் கர்த்தருக்கு சாட்சி. இதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்திருக்காராம். பலன். அதுக்கு பேர் தான் பலன். அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியானவர். சோ இந்த வார்த்தை பலன்ற வார்த்தை பாத்தீங்கன்னா பவர் அப்படின்றாங்க. அதோட கிரேக்க வார்த்தை டுனாமிஸ். டுனாமிஸ்னா என்ன அர்த்தம்னா சாதாரண பலன் கிடையாது. பலன் ஒண்ணு 10 கிலோ தூக்குறான், 20 கிலோ தூக்குறான், 30 கிலோ தூக்குறாரு, பெரிய வெயிட் லிப்டர் இவரு 100 கிலோ தூக்குவாரு. அந்த பலனை பத்தி சொல்லலைங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கான ஒரு பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். இட் இஸ் டாக்கிங் அபவுட் a miracle working supernatural power. சொல்லுங்க, miracle working supernatural power. ஆமென். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்கான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியானவர். அதை தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். எதற்காக? உலகம் முழுவதும் நீங்கள் அவருடைய சாட்சியாக இருப்பதற்காக. ஹல்லேலூயா. இதற்காக தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புறாராம். This is why he sent the Holy Spirit. அதனாலதான் 7வது வசனத்துல பார்த்தோம்ல, டக்குனு 7 கோவிஜி 7 என்ன சொல்றாரு? அவனுக்கு என்ன கேட்கிறானுங்க? 6வது வசனத்துல ஆண்டவரே எப்போ இஸ்ரேல திரும்ப எப்போ நீங்க கட்டி எழுப்புவீங்க, எப்போ அது பண்ணுவீங்க, இது எப்ப திரும்ப வருவீங்க? 6வது வசனம். 7வது வசனவா தம்பி? 7வது வசனவா? 7வது சொல்றாரு, எப்பா பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் இதெல்லாம் வைத்திருக்கு. அப்பனா அவர் இதெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. இது உனக்கு தேவையில்லை. இட் இஸ் நாட் ஃபார் யூ. ஆங்கிலத்துல பாருங்க, இட் இஸ் நாட் ஃபார் யூ. சொல்லுங்க, அவர் எப்போ வருவாரு? 2வது வருகை எப்போ வரும்? எங்க இறங்குவாரு? சில பேர் இஸ்ரேல்ல மலை மேல இறங்குவாருன்றாங்க, சில பேர் அங்க இறங்குவான்றாங்க. நான் சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கேங்க. இந்த அந்தி கிறிஸ்துவ கண்டுபிடிக்கிறது தான் நம்ம கிறிஸ்துவர்களோட வேலையாவே இருக்குது. அந்தி கிறிஸ்து எப்படி இருப்பார்? நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது ஒரு போப் ஒருத்தர் இருந்தாரு. போப் ஜான் பால்னு நினைக்கிறேன். ஜான் பால் ஏதோ இருந்தாரு. அவரோட எனக்கெல்லாம் சொல்லுவாங்க, அந்த போப்போட தலையில தொப்பியில 666 எழுதியிருக்கும். அவர் தான் அந்தி கிறிஸ்து சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் போப்ப அந்தி கிறிஸ்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யாரையா சொன்னாங்களா, ஒபாமாவை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த பராக் ஒபாமான்னு ஒரு பிரசிடென்ட் வந்தார் பாத்தீங்களா, அமெரிக்க பிரசிடென்ட். அவரை பிடிச்சிக்கிட்டாங்க, அந்தி கிறிஸ்து சொன்னாங்க. அப்புறம் அவரை விட்டுட்டாங்க. பாவம், அவரும் 2 டேர்ம் இருந்துட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்ப யாரை பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்போ ட்ரம்ப்பை விட்டுட்டாங்க. ட்ரம்ப் கத்த தான் அனுப்பிச்சான்னு சொல்லி ட்ரம்ப்பை விட்டுட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப்பை பிடிச்சிருப்பாங்க. என்னத்துக்கு? ட்ரம்ப் தான் அந்தி கிறிஸ்துன்னு இருப்பானுங்க. அவரை விட்டுட்டானுங்க அவரை. சோ இதான் வேலை நம்ம ஆளுங்களுக்கு. புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்ன வேலை ஒன்னும் செய்யறது கிடையாது. எவன் அந்தி கிறிஸ்து, எவன் தலையில 666 எழுதி இருக்குது, தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. வீட்டுல 1000 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டுல ஒவ்வொருத்தரும் அவன் பாவம் செத்துக்கிட்டு இருக்கிறான், உடம்பு சரியில்லாம சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவனெல்லாம் யாரும் சுகமாக்குறது கிடையாது. யாருக்கும் போய் ஜபம் பண்றது கிடையாது. வியாதியில இருக்கிறவனு மேல போய் கையை வச்சு சுகமாக்குறது இல்ல. எவனுக்கும் ஒரு நல்லது செய்யறது இல்ல. அதை விட்டுட்டு அந்தி கிறிஸ்து எங்க இருந்து வருவாரா, அவர் இங்க இருந்து வருவாரா, அவர் அங்கிருந்து வருவாரா? டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். இலான் மஸ்காமா இப்போ ஓகே மாத்திட்டாங்களா? ரைட், ஓகே. ஆமா கரெக்ட், இலான் மஸ்க் தான். மறந்துச்சு நானும். இலான் மஸ்க் அந்தி கிறிஸ்து ஆகிட்டானுங்க. அதை கூட அப்புறம் நடுவுல மாத்திட்டானுங்க.
ஏன்னா இலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்புக்கு ஹெல்ப் பண்ணாரு. இந்த பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல ட்ரம்ப்புக்காக போய் பண்ணாருன்னா மாத்திட்டானுங்க டப்புன்னு. ஏன்னா ட்ரம்ப் இது ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்னு சொல்லி மாத்தி விட்டானுங்க டப்புன்னு. வேணா மாத்திப்பாங்களா? அதான் நம்ம வேணா மாத்திக்கலாங்க. இப்ப இலான் மஸ்க்னு சொல்லலாம், நாளைக்கு மஸ்க் மெலன்னு சொல்லலாம், மாத்திக்கலாம், அப்படியே மாத்திக்கலாம். நாளைக்கு தர்பூசணின்னு சொல்லலாம், மாத்திக்கிட்டே இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு. நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க் போறாரு, அட்மின் போறாரு, மார்க் ஜக்கன்பர்க் புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு அட்மின், மார்க் ஜக்கன்பர்க் இப்பதான். அடுத்தது அவன் வீடியோ போடுவான் பாருங்க, அட்மின் ஒரு வீடியோ போடுவான். இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிருக்காருங்க, டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஒரு வல்லமையான பரிசுத்த ஆவியான கொடுத்திருக்கிறார். அற்புதமா நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்காக நம்மளும் அற்புதமா வாழ முடியும், மற்றவர்களையும் அற்புதமாக வாழ வைக்க முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா வெயிட் பண்ணு, பரிசுத்த ஆவியான அனுப்புற அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. பாருங்க, சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்றாரு பாருங்க. போய் சொல்லிட்டு அடுத்தது வாங்க முடிச்சிருவோம் இன்னைக்கு. இந்த 11 மணிக்கு முடிச்சிருவோம். அப்படியே 1:9. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்து செல்லப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இத அவர் சொல்லிட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். அவர் என்ன பண்ணாராம்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார்னா, ஒரு மேகம் வழியாக. அப்படின்னா மேல சென்ற, அதான் இங்கிலீஷ்ல he was taken up. எடுத்துக்கொள்ளப்பட்டார், மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு மேகம் அவரை மறைத்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படியே டிசப்பியர் ஆகல அவர். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், அப்படியே டிசப்பியர் ஆகல. அப்படியே பேசிட்டு இருந்தாலும் புஷ் அப்படின்லாம் ஆகல அவர். அப்படியே அழகா எடுத்துக்கொள்ளப்பட்டாரா. இதை ஏற்கனவே தானியல் வந்து தீர்க்க தரிசனமா எழுதியிருக்கார். தானியல் எங்க எழுதியிருக்காருன்னா அவரோட புஸ்தகத்துல எழுதியிருக்கிறார். தானியலுக்கு ஆண்டவர் வந்து நிறைய தரிசனங்களை கொடுத்தார். அதுல ஒண்ணு இதை பத்தி எழுதியிருக்கு. தானியல் 7:13-14 படிங்க சிஸ்டர். தானியல் 7:13 and 14. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். பாத்தீங்களா, மேகத்துல வராரு மனுஷகுமாரன் சாயல். அது யார்? இயேசு கிறிஸ்து. நீண்ட ஆயுசு உள்ளவர், ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ். அது யார்? பிதாவை குறித்து பேசுகிறது. அடுத்தது அடுத்த வசனம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும். ஆமென். சோ இத பற்றி ஆண்டவர், அதாவது தானியலுக்கு ஏற்கனவே ஒரு என்ன கொடுத்திருக்க, ஒரு தரிசனத்தை, ஒரு தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருந்தார். எப்படி அவரோட ராஜ்யம் இருக்குமா? அழியாத ஒரு ராஜ்யமா இருந்தது. கிங்டம் ஆஃப் காட் இஸ் an everlasting kingdom. அதை அழிக்க முடியாது, அழியாத ஒரு ராஜ்யம், என்றென்றைக்கும் இருக்குமா. ஹல்லேலூயா. கர்த்தத்துவமும் நீங்காத நித்திய அவருடைய கர்த்தத்துவமும் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாதமா இருக்குமா. ஹல்லேலூயா. It will be an ever dominating kingdom, everlasting kingdom. சோ இதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்துலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்படிதான் அவர் திரும்ப வருவார். பாருங்க, அடுத்த வசனம் வாங்க. அந்த அப்போஸ்தலர் வந்துருங்க, திரும்ப அப்போஸ்தலர் வாங்க. அப்போஸ்தலர் 1:10. சோ மேகத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார். படிங்கம்மா. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்தருளினாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவாராம். இயேசு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்றால் சரீரத்துலதான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். போன ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எப்படி சரீரத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறான்றா. அதை போய் நீங்க பாருங்க. சரீரத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார், அப்படியே வருவாராம். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படியே வருவார். இதுதான் தானியல் தீர்க்கதரிசி நம்ம படிச்சோம்ல, தானியல் 7:13-14. சோ அவர் எடுத்துக்கொள்ளவனா வாய்ப்புள்ளது பார்த்துட்டு இருந்திருக்கானுங்க, எப்படா வருவாரு அப்படின்ட்டு. ரெண்டு தூதர் அனுப்புறாரு இயேசு. பிதாவான அனுப்பி போய் வேலையை பாரு, உனக்கு 1000 வேலை கொடுத்துருக்கேன், வானத்தை பார்த்துட்டு இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் உட்காந்துட்டு இருக்காங்க, வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. சிவப்பு வானமா கருப்பு வானமா, சிவப்பு டார்க் மூன், ரெட் மூன். சோ இயேசு வராரு, அப்படி வராரு, இப்படி வராரு, அங்க வராரு, இங்க வராரு. இவங்கெல்லாம் பிதாவோட பெரிய ஆளுங்க. இவங்கெல்லாம் பிதாக்கே ஐடியா கொடுக்குறவங்க. இயேசு எப்போ வருவாருன்ட்டு வானத்தை பார்த்துட்டு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பராக்கு பார்த்துட்டு இருக்காத, நான் எப்ப வரவன்ட்டு பராக்கு பார்த்துட்டு இருக்காத. இது நான் சொல்லல, வசனமே சொல்லுது. வானத்தை பார்த்துட்டு இருந்தாங்களா, போ வேலையை பாக்குறா அப்படின்ட்டாரு இயேசு.
பிதாவானவர் 2 பேரும் அனுப்பி இப்ப வேலையை பாருங்க. அவர் பார்த்திருப்பாரு, பிதா இவனுக்கு திருந்த மாட்டானுங்க, வானத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பானுங்க, அதனால 2 பேரும் அனுப்புறாரு இதுக்குன்னு, போய் துரத்தி விடுறாங்களே அப்படின்ட்டு. இன்னைக்கு நமக்கு 1000 வேலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள வாசம் செய்ய வைத்திருக்கிறார். Why the Holy Spirit is inside of us? Because we have such a great task ahead of us. ஒரு மேன்மையான, ஒரு மகத்துவமான, ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வைத்திருக்கிறார். உலகமெங்கும் சுவிசேஷம் பரவணும், அவர் நாமத்தினால பிசாசுகள் துரத்தப்படணும், வியாதியஸ்தர்கள் சுகமாக்கப்படணும், மரித்தவர்கள் எழுப்பப்படணும், அற்புதம் அடையாளத்தின் மூலமாக வார்த்தை பிரசங்கிக்கப்படணும். வெறும் வார்த்தையை பிரசங்கித்தா பத்தாதுங்க, அற்புத அடையாளம் மூலமாக பிரசங்கிக்கப்படணும். இவ்வளவு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறாரு. அதை விட்டுட்டு உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டு எப்போ வருவாரு. கொரோனா டைம்ல என்கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, கொரோனா டைம்ல சீக்கிரம் ஆண்டவர் வந்து நல்லா இருக்கும் பிரதர், ஒரே பிரச்சனையா இருக்கு கொரோனாலன்ட்டு. நான் யோசிச்சுக்கிட்டேன், அதுக்குதான் உங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கொரோனா வருதுன்னா இயேசு நாமத்துல போய் கொரோனா பேஷண்ட் மேல கையை வச்சு வியாதியை வெளியே போனா வெளியே போகுது. கொரோனாவும் ஒரு வியாதி தானே, அது என்ன ஸ்பெஷல் கேட்டகரி வியாதியா என்ன சொல்லுங்க? அது என்ன ஸ்பெஷல்? அது போனா போகாது. உலகத்துல வந்து அதை பத்தி பெருசா பேசினா அது பெருசா இருக்குமா? வியாதியஸ்தர் மேல் கை வைகள் அப்பொழுது சுகமாவார்கள். கொரோனா பேஷண்ட் மேல கை வச்சாலும் சுகமாவான். ஹல்லேலூயா. நிச்சயமாகும். கேன்சர் சுகமாகுனா கொரோனாவும் சுகமாகும், எய்ட்ஸ் சுகமாகுனா கொரோனாவும் சுகமாகும், சுகர் சுகமானா கொரோனா சுகமாகும். அவர் சொல்றாரு சீக்கிரம் ஆண்டவர் வந்து நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன், அதெல்லாம் வரமாட்டாரு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அந்த மனுஷன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வருவாரு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு பெருசு. The calling that is upon you is great. Don't waste it. Don't waste your time. உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காருங்க உட்காந்துக்கிட்டு. இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சொன்ன பாத்தீங்களா? உங்களுக்குள்ள தேற்றவாளன் இருக்கிறார். The comforter is inside of you. அவர் உங்களை தேற்றி, உங்களை ஆற்றி, உங்களை வழி நடத்துவார். நீங்க யாரை பார்த்து பயப்பட வேண்டாம், யாரை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். ஆமென். காணிக்கை கொடுப்பதற்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:9-10 வசனங்கள்ல, உன்னுடைய எல்லா முதற் பலனாலும் முதற் விளைச்சலினாலும் கர்த்தரை நீ கனம் பண்ணு, அப்பொழுது உன்னுடைய பண்டசாலைகள் நிரம்பி இருக்கும், உன்னுடைய ஆலைகளில் புதிய திராட்சரசம் புரண்டோடும். ஆமென். Honor the Lord thy God with all your first fruit and your possessions, and your barns shall be abundant, and your vats shall overflow with new wine. ஆமென். சோ கர்த்தரை நம் பொருளால கனம் பண்ணுவது மிக முக்கியமாக இருக்கிறது. சோ கர்த்தரை கனம் பண்ணுவதற்கான வழிகளை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். சோ நீங்க கொடுக்கும்போது கர்த்தரை கனம் பண்றீங்க, நீங்க கொடுக்கும்போது விசுவாசத்துல கொடுக்குறீங்க. நிச்சயமாக உங்களுடைய பண்டசாலைகள், உங்களுடைய அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நிரம்பி இருக்கும். ஆமென். இது கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தா நிச்சயமா அதை செய்வார். உங்களுடைய ஆலையில புதிய திராட்சரசம் புரண்டோடும். நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. புதிய திராட்சரசம் என்றால் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நியூ டோர்ஸ் will open. புதிய கதவுகள் திறக்கும், புதிய வாய்ப்புகள் உண்டாகும், புதிய வருமானங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. சோ கொடுக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம். நீங்க ஸ்கேன் பண்ணி கூகுள் பே மூலமா கொடுக்கணும்னா இதை ஸ்கேன் பண்ணலாம். கூகுள் பே, போன் பே, மற்ற யூபிஐ மூலமா, இல்லைன்னா யூபிஐ நம்பர் 9884160264, யூபிஐடி jjkiranpal@okicici, பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் நேம் Kiranpal JJ, account number 021201584236, IFSC code ICIC 00000212, account type savings bank, ICICI Bank Limited, branch Chennai Santram. என் தேவன் உங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் தம்முடைய மகிமை என் ஐஸ்வரியத்தின் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக சந்திப்பார். ஆமென். சோ உங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். நீங்க கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி கொடுக்குறீங்க, கர்த்தரை கனம் பண்ணி கொடுக்குறீங்க, கர்த்தருடைய ஊழியத்துல பங்காளராக இருக்கிறீங்க. யூ ஆர் பார்ட்னரிங் வித் த மினிஸ்ட்ரி ஆஃப் காட், த ஒர்க் ஆஃப் காட். இதன் மூலமாக அநேகருக்கு சுவிசேஷம் பரவும், அநேகருக்கு சுகம் பரவும். ஹல்லேலூயா. many people will be healed. The gospel of healing will be preached to many sick people. அநேக வியாதியஸ்தர்களுக்கு சுகமாக்குற இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும். சோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல கர்த்தருடைய வேலையில, கர்த்தருடைய ஊழியத்துல நீங்க பங்கெடுக்கிறீங்க. ஆமென். சோ உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்.